ஃப்ரெண்ட்ஸ், கடலூர் நேதல் பார்க் விளாக் தான் பார்க்க போகிறோம். லெஃப்ட் சைடில் போனாலும் போகலாம், ஊர் உள்ள வரும். நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரியார் கலை கல்லூரி, கடலூர் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. அதுலேயும் 1 மினிட்லேயே தான் நம்ம பீச் இருக்குது. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா தான் நம்ம பார்க்க வந்திருக்கிற நெய்தல் பூங்கா இருக்குது. நெய்தல் பூங்காவோட போர்டு இது தான், ஆர்ச் இது தாங்க. எவ்வளோ அழகாக கிளாஸியாக இருக்குது பாருங்கள். கடலூர் மாநகராட்சி ஆர்ச்சுக்குள்ளே தான் நம்ம பீச் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா தான் நமக்கு நெய்தல் பூங்காவோட ஆர்ச் இருக்குது. நான் உங்களுக்கு பார்க்குள்ளே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், உங்களுக்கும் பிடிக்கும் பாருங்கள். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்காக சுத்திக்கிட்டு இருக்கா. வாங்க, உங்களுக்கு பார்க்குள்ளே போய் காமிக்கிறேன். பார்க்குள்ளே வந்தீங்கன்னா இது போல் உட்கார ஆர்ச் மாதிரி கட்டியிருக்காங்க. பார்க்குள்ளார மார்பிள்ஸ்லேயும் கட்டியிருக்காங்க. நம்ம தின்ன மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி. அதுக்கும் ஆப்போசிட்டில் பார்த்திங்கனாலும் அதே மாதிரியே ஆர்ச் மார்பிள்ஸ் கட்டியிருக்காங்க. வாக்கிங் ஏரியாவே அங்கங்கன்னு பிரிச்சிருக்காங்க அழகாக. நல்லா வாக்கிங் பண்ணுறது. சைட்லலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக செடிலாம் நட்டுருக்காங்க. இதுவே பூ பூக்கும், குட்டி குட்டி பூ வரும் இதில். இது இன்னும் நல்லா அடர்த்தியாக வரும் வளர்ந்து. ஆர்ச்சில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ மாதிரி கொடி ஏற்றிருக்காங்க. நல்லா வளர்ந்து ஆர்ச்சு ஃபுல்லாக பரவிச்சுன்னா இன்னும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்கவே. சைடில் பார்த்திங்கன்னா இங்கேயே பேரண்ட்ஸ் உட்காந்துக்கலாம், உட்காந்து குழந்தைங்களோட வாட்ச் பண்ணலாம், விளாட்றதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் சில பேரண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட சேர்ந்து விளையாண்டுட்ருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. சில பிள்ளைங்களுக்கு என்ன விளையாட்டு விளையாடுறதுன்னே தெரியாது, அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. எந்த இடம் போய் விளையாடலாம் அப்படின்னு தெரியல அவங்களுக்கு. பார்க்க ஜாலியாக இருக்குது அவங்களுக்கு. நமக்கே பார்க்க ஆசையாக இருக்குது. இந்த பூ பேர்லாம் தெரியல, ஆனால் இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் ஆர்ச் பார்க்கவே. சைடில் இந்த மாதிரி தொட்டி கட்டி அந்த தொட்டியில் செம்மண்லாம் போட்டு ஒரு நரம்பு மரம் மாதிரி இருக்குது அது பார்க்கவே. அது ஆனால் நான் பார்த்துருக்கேன், அது நல்லா அடர்த்தியாக அழகாக பெருசாக வரும். சைட்லலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அழகு செடி மாதிரி வச்சுருக்காங்க. அதுவுமே வளர்ந்து வரும்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும் அந்த இடமே பார்க்க. வாக்கிங் ஏரியாவில் பேரண்ட்ஸுமே பாருங்கள் சர்க்கஸ் விட்டு விளாட்றாங்க ஜாலியாக. குழந்தைங்களோட பார்க்கவே அழகாக இருக்குது. பெரியவங்களோரையும் எல்லாருமே வராங்க போகிறாங்க. நீங்களும் வாங்க. கடலூர் சில்வர் பீச்சில் இருக்குது நெய்தல் பார்க்கு. நீங்கள் மறக்காமல் வந்து நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் இடம். குழந்தைங்களோட வாங்க. சுற்றி பார்த்திங்கன்னா அழகாக அந்த இடமே பாருங்கள், பச்சை பசேன்னு இருக்கும். பீச் ஓரத்தில் நல்லா ஜில்லுன்னு காற்றோட அழகாக கட்டியிருக்காங்க. குறையே சொல்ல முடியாத அளவுக்கு அழகாக இருக்குது. இந்த மரம் பேர் எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவுமே நல்லா வளர்ந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல காற்றோட்டமாக நல்லா நிழலாக இருக்கும் பார்க்கவே. பார்க்கு நிறைய இடம் நிழல் இடமா தான் இருக்குது. பகலெல்லாம் வந்தோம்னா இந்த மேலே நம்ம உட்காந்துருக்க அந்த மார்பிள்ஸ் டேபிளுக்கும் மேலே தான் இந்த ஆர்ச். ஒரு உட்கார இடத்துக்கு மேலேயும் ஆர்ச் இருக்குது. இது பகலில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே உங்களுக்கு நைட்டில் இந்த ஆர்ச்சுக்கும் சைடில் லைட் இருக்குது. அந்த லைட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த லைட்டு பார்த்திங்கன்னா பகலில், இதே லைட்டு உங்களுக்கு நான் நைட்டில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அழகாக சூப்பராக இருக்குது பார்க்கவே. கடலூரில் இப்படி ஒரு பார்க் இருக்கா அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது. நானே சொல்லி அதுக்கப்புறம் நேரில் வந்து பார்க்கணும், வீடியோ எடுக்கணுன்றதுக்கப்புறம் தான் வந்தேன். வாங்க, உங்களுக்கு அந்த லைட்டோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுற இடம் இருக்குது. அழகாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா லெக்கு, ஹேண்டு, டோட்டல் பாடி, அப்பர் பாடி, லோயர் பாடி எல்லாமே, ஹிப்புக்கு, அப்டமன் எல்லாமே இருக்குது. இதில் அழகாக அப்டமன் பண்ணலாம். நம்ம 2 பேரும், லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் பண்ணலாம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா அழகாக இது வந்து பார்த்திங்கன்னா கைக்கு ஹேண்டு நம்ம ரொட்டேஷன். அங்கே பக்கத்தில் நம்ம டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க. வேஸ்ட்டெல்லாம் தயவு செஞ்சு பார்க்கில் போடாதீங்க, டஸ்ட்பினில் போடுங்க. சுத்தமாக இருந்தால் தான் நமக்கும் சுத்தமாக காற்று வரும், நம்மளும் சுத்தமாக இருக்கலாம். குழந்தைங்க விளாட்ற இடம் பார்த்திங்கன்னா அழகாக பெரியவங்கள்லாம் வாக்கிங்ஸ் வர்ற இடம்லாம் போகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே பார்க்கு. குழந்தைங்களாம் அழகாக விளாட்றாங்க. இது என்னன்னு தெரியல, ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபுட் கோர்ட் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். தெரியல, அது கட்டினதுக்கப்புறம் நான் அதை வீடியோ போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. சுற்றி
வேக வேகமாக ஏறி விளையாண்டு குழந்தைங்களுக்குலாம் ஆர்வமாக இருக்குது. சைட்லலாம் அழகாக வாக்கிங் பண்ணுற இடம். நல்லா ஸ்பேஸ் பெருசாக தான் இருக்குது. நல்லா 4-5 பேர் சேர்ந்தே நடக்கிற மாதிரி தான் இருக்குது வாக்கிங் ஏரியா பார்த்தா. இதெல்லாம் மரம் நேச்சுரலாக அங்கேயே இருந்த மரத்தையே அவங்களே அப்படியே அதை சுற்றியுமே ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நாயெல்லாம் நல்லா ஃபுல்லாக ஜாலியாக விளையாடுறது. நல்லா ஜில்லுன்னு இருக்கு போல நாய்க்கு. லைட் பாருங்கள், இந்த லைட்டை பார்த்தாலே எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. பிரபு தேவா சார் சாங் தான் ஞாபகம் வருது. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன சாங் சொல்கிறேன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணுன்னா சூப்பராக இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி கட்டியிருக்காங்க. அது என்னன்னு இன்னும் எனக்கு தெரியலங்க. அழகாக ஆப்போசிட்டில் நல்லா ஸ்டெப்ஸு உட்கார்ற மாதிரி ஸ்பேஸ் விட்டு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தேட்ரு ஏரியா மாதிரி இருக்குது. அது என்னன்னு சரியாக தெரியல. ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது பார்ட்டி மாதிரி கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இடமா என்னன்னு தெரியல. ஆனால் நல்லாயிருக்கு பார்க்க. லைட்லாம் எரியும் போது மரத்தெலாம் பார்க்கும்போது அழகாக இருக்குது. உங்களுக்கு இதுலேருந்து இந்த பக்கம் ஆப்போசிட்லேருந்து தான் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். மூணு பார்ட் இருக்குது. இதுக்குள்ளேருந்து உள்ளே வரலாம், ரைட் சைடில் அந்த சைடும் வரலாம், லெஃப்ட் சைட்லேயும் வரலாம். இதுதான் ரைட் சைடு. உள்ளேருந்து வரும்போது ரைட் சைடு. இது அழகாக பூலாம் கொட்டி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கோயிலெல்லாம் இருக்கிற மாதிரி ஆர்ச் மாதிரி இருக்குது. இது நல்லா மேரேஜ் ஆனவங்க இல்லை கப்புள் ஃபோட்டோ ஷூட்டு, ப்ரீ வெட்டிங் ஷூட்டு இது மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தால் பார்க், நெய்தல் பார்க்கில் இங்கேருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி போய் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம ஊரில் இப்படி ஒரு ஸ்பாட் இருக்குதுன்னு தெரிஞ்சால் எல்லோரும் இங்கேயே எடுப்பாங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் எடுக்க நல்லா சூப்பர் ஸ்பாட்டு. அங்கே ஒரு குழந்த ஆசையாக அங்கேருந்து ஓடி வரும். பார்க் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு வேகமாக ஓடி வரும். ஆனால் அந்த குழந்த பார்த்திங்கன்னா ஆர்வத்தில் அவங்க அப்பா அம்மா முன்னாடி போகும்போதே ஆர்வத்தில் ஓடிடுவாங்க லெஃப்ட் சைடில். அப்புறம் அவங்க அம்மா தான் கூப்பிடுவாங்க, அங்கே போகாத இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டோன்னே குழந்த அழகாக ஓடி அம்மா கிட்டே ஓடிடும். அவ்வளோ ஆர்வம். அழகாக பார்க்குக்கு ஜாலியாக வந்திருக்கோமேன்ட்டு குழந்தைங்களுக்கு. தண்ணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், குடிக்கிறதுக்கு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். வெளியே போய் தான் பிடிச்சிட்டு வரணும். நல்லா தண்ணி உள்ளே இருக்குது. அழகாக கிளாஸை கழுவிட்டு நம்ம தண்ணி பிடிச்சி அழகாக குடிக்கலாம். தண்ணி நல்லா வருது. இந்த தண்ணி நல்லாவும் இருக்குது குடிக்கிறதுக்கு. ஆனால் பாட்டில் வச்சு பிடிக்க தான் கொஞ்சம் கஷ்டம். நம்ம அழகாக கிளாஸ்லேயே பிடிச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள் பச்சை பச்சைன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே பார்க்கு. சுற்றியுமே பாருங்களேன் அழகாக சூப்பராக ஃபோட்டோ ஷூட் நல்லா எடுக்கலாம். நேச்சுரலாக இருக்குது பார்க்கவே அழகாக பச்சை பசேன்னு. இது அப்படியே மெயின்டைன் பண்ணணும். குப்பை யாரும் தயவு செஞ்சு சாப்பிட்ட பொருளை யாரும் போடாதீங்க. பாருங்கள் அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ காற்றடிக்குது பாருங்கள், சூப்பராக. இந்த பூவை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். மரத்தில் காற்றுல கொட்டும் போது இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளியே வந்தாச்சு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என்ன ராமலிங்கம் ஆளையே பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. நல்ல கிளைமேட்டு, நல்ல காற்று. நம்ம கிளம்பும் போதே பார்த்தோன்னா நல்லா மேகலாம் நல்லா செல் கிளைமேட்டாக இருந்தது. அப்படியே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளோட நெய்தல் பார்க்கோட அவுட் சைட் வீடியோ இருக்குது. பார்க்கவே ரொம்ப க்ளீனாக அழகாக சூப்பராக இருந்துச்சு. அதோட நம்ம கிளம்பியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பில்டிங் பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.